வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் என்றாலே எல்லா மகசூலுக்கும் ஏற்ற மண்ணை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துல அருகில் போத்தவரம் குமரன் நகைக்கடை மாளிகையிலிருந்து அன்னார் ஜானகிராமன் அன்னாருடைய தோட்டத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, அவர் அன்னார் ஜானகிராமன் அவர்கள் நகை கடையில மட்டும் ஜொலிக்கலைங்க, கண்டிப்பா விவசாயத்திலும் ஜொலிக்கிறாரு. அதனுடைய காட்சியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, மிளகு மலை பிரதேசத்துல தான் விளையணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த காவேரி பட்டணத்துல நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாருங்க, மிளகு சாகுபடியில நல்ல சிறப்பா மகசூல் வந்துட்டு இருக்கு. வேப்ப மரத்திலேயே ஏத்திட்டு இருக்காரு. கீழே இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு இருக்காருங்க. அந்த பாருங்க, மேல மிளகு பழமே இருக்கு. அதனுடைய பாருங்க, கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால நமக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம விவசாயத்துல கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஒரே விவசாயத்தை நம்பி நம்ம செய்யும் பொழுது லாபகரமாக இன்றைய சூழ்நிலை கிடைக்காது. ஏன்னா நம்ம எப்பொழுதும் அரசாங்கத்தையே நம்ம குறை சொல்ல முடியாது. பாருங்க, தென்னந்தோப்புல அழகா பாக்கு மரத்தையும் வச்சிருக்காரு. அது பவர் வீடர்ல பாருங்க அழகா பண்ணிட்டு இருக்கா. என்ன ஒண்ணு ஹைலைட்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இவரு ரசாயன உரங்களே பயன்படுத்தாத மிக சிறப்பான முறையில பஞ்சகாவியா, மீன் அமிலம் போன்ற இயற்கை முறையில செய்யறது மிக ஒரு ஹைலைட்டான விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் நம்மளுடைய கருத்துக்களை ஒவ்வொரு விவசாயிகளும் பகிர வேணும்ன்றதுக்காக தான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த பாருங்க, தென்னை மரமும் அருமையான மகசூல். 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி மீன் அமிலம் கொடுத்துட்டு இருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு மரத்துல பாத்தீங்களா ஒரு 12 குலை இருக்கு. அதே மாதிரி மிளகு சாகுபடியிலும் மிக சிறப்பான முறையில கொடுத்துருக்காரு. நம்ம டிஎன்கேஆர்பி டேம் ஃபார்மர் அசோசியேஷன் வீடியோவில் முழு விளக்கத்தை அண்ணன் ஜானகிராமன் அவர்கள் கொடுத்துருக்காரு. இது பார்க்கும்போது அது கொடி மிளகு. இது கீழே இருக்கும் படர்ந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோ கண்டிப்பா நீங்க பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பா நம்ம யூடியூப்ல போயிட்டு அன்னார் ஜானகிராமன் அண்ணா அவர்கள் முழுமையா விளக்கம் அளித்திருக்காரு. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சிவகுரு, கிருஷ்ணகிரி மாவட்டம். பாருங்க, ஜானகிராமன் அன்னாருடைய தோட்டத்துல தான் இந்த பாக்கு செடி எவ்வளவு மட்டமா இருக்கு. அதுல பாக்குனுடைய இதை பாருங்க, நல்ல ஒரு தரமாகவும் ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்காரு, இயற்கையான முறையில. அதனுடைய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க. நம்மளுடைய சங்கம் அப்படி இல்லைங்க. நம்மளுடைய பொதுப்படையாக விவசாயத்தை வளர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணிட்டு இருக்கோம்.